எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊர்னா மதுரையில் இருக்கோம். மதுரையில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரெசிபி பார்த்துருப்போம். அது சௌராஷ்டிரா ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை மதுரை மக்கள் விரும்பி சாப்பிட்ற உணவாக பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி. எந்த அளவுக்கு மதுரைக்கு வந்து பிரியாணி வெரி வெரி இம்பார்ட்டனோ அதே மாதிரி மதுரைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரிப்ரேஷன், அதாவது இந்த மட்டன் எலும்பு தால்ச்சா. இந்த தால்ச்சா இல்லைன்னா சண்டையே போட்டுருவானா வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம். இந்த தால்ச்சா பண்ணுறதுக்கு வந்து அந்த மட்டன் எலும்பு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, கத்திரிக்காய் போடுறாங்க, சுரக்காய் போடுறாங்க, கடலப்பருப்பு தோரம்பருப்பு ரெண்டும் போடுறாங்க, மாங்காய் போடுறாங்க. ஸோ அது என்ன மெஷர்மெண்ட்டில் போடுறோம், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கிடைச்சி போகிறோம். ஆனால் மேக்கிங் பார்த்தா ரொம்ப ஈஸி மேக்கிங். இப்போ இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறாங்கன்னா திரு சரவணன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வேலவன் கேட்டரிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு வராரு. அவர்கிட்ட போயிட்டு தான் இந்த ரெசிபி கிடைச்சி போகிறோம். சைவத்துக்கு வந்து ஒரு சாம்பாரோ அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு வந்து இந்த தால்ச்சா எலும்பு தால்ச்சா தான். ஒன்ஸ் இந்த தால்ச்சா நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சால் கறிலாம் நீங்கள் தூக்கி ஓரமாக வச்சுருவீங்க, அதை மறந்துடுவீங்க நீங்கள். அந்தளவுக்கு ஒரு சுவை இதில் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பிளெண்டட் இருக்கும். எப்படி பிரியாணி வந்து ஒரு ராஜாவோ அதே போல் இந்த தால்ச்சா தான் ராணின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மேட்சிங்கான ஒரு பக்காவான காம்பினேஷன் இது. மிஸ்டர் சரவணனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஓவருக்கு 6 பால்னா அந்த 6 பாலும் 6 அடிக்கிற ஆள். அந்த மாதிரி வந்து மிஸ்டர் சரவணன் அந்தளவுக்கு கைப்பக்குவத்தில் நீட்டாக நிதானமாக அழகாக பண்ணி தருவார். ரியலி வெரி குட் ரெசிபி. இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த மட்டன் எலும்பு தால்ச்சா நம்ம கேட்டு போகிறோம். வாங்க. ஐம் ஷோர் டெஃபினட்டாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணால் பிரியாணிக்கு இந்த சைடிஷ் நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க. சரிங்களா? போய் பார்க்கலாம் வாங்க. அதே டைமில் இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தால்ச்சா இந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி வாங்க போகலாம். பிரியாணி மட்டும் சும்மா சாப்பிட்டா வந்து சாப்பிட முடியாது, தால்ச்சாவும் சேர்ந்து இருந்தால் தான் டாப் டக்கராக இருக்கும். பிரியாணினாலே சீரசம்பா தாங்க, அதில் தால்ச்சாவில் எலும்பு போட்டு சாப்பிட்டாலே பெஸ்ட்டுங்க. நாங்கள் பிரியாணியில் பீஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் தால்ச்சாவை கேட்டு சண்டை போட்டு வாங்கி சாப்பிடுவோம். அதில் கிடக்கிற மாங்காய் ரொம்ப ஸ்பெஷலு. அதை விட நாங்கள் எலும்பு வாங்கி அதை சாப்பிடுவோம். வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மதுரை சாப்பாடு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சாப்பாடு பார்த்துருவோம். அந்த மாதிரி உங்களோட கைப்பக்குவத்தில் பண்ணுற இந்த தால்ச்சா பண்ண போகிறோம். ஆமாம் சார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். தால்ச்சாவில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாஸ்மதி கொடுக்குற கத்திரிக்காய் தொக்குல வந்து வெறும் கத்திரிக்காய், அந்த மிளகு, அந்த மாதிரி ஒரு புளிக்கூட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள்ஸ். ஒரு மெயின் வந்து நெஞ்செலும்பு. ஸோ இந்த நெஞ்செலும்பு, ஸோ இந்த நெஞ்செலும்போட சோக் வாட்டர் இது. ஆமாம், இந்த நெஞ்செலும்பு தான். ஸோ இந்த நெஞ்செலும்பு வந்து நம்ம போடுறது தான் மெயின் பேஸ் இதுக்கு. இதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதில் நம்ம காய்கறியாக வந்து கத்திரிக்காய், சுரக்காய்லாம் போட்டு பண்ணுறோம். ஸோ பல ஆமாம் இங்கே இருக்குது, பல மாங்காய், கத்திரிக்காய், சுரக்காய் இவ்வளோ போட்டு பண்ணுறோம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சாம்பார் கலரில் ஒரு சாம்பார் மாதிரி இருக்கும், ஆனால் சாம்பார் கிடையாது. சரி, ஓகே. அப்போ நம்ம பேசிட்டே பண்ணலாம் சார். அப்போ தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சரிங்க சார். ஓகே. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. நம்ம அன்றாட யூஸ் பண்ணுறது தான் முக்கியமாக வந்து எந்த பொருள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் தெரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எலும்பு தால்ச்சாக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 கிலோ எலும்பு வச்சுருக்கோம். 1/2 கிலோ எலும்பு, துவரம்பருப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு ரெண்டுமே பேஸ்ட் வந்து 50 கிராம். இது போக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 2 கிலோ, தக்காளி 3/4 கிலோ, சுரக்காய் 1.5 கிலோ. ஸோ கத்திரிக்காய், சுரக்காய் ரொம்ப முக்கியம் இந்த தால்ச்சாக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். அது போக வந்து மாங்காய் நம்ம போடுறோம். மாங்காய் வந்து எதுக்குன்னா ஃப்ளேவருக்காகவும் அதே போல் அந்த புளிப்பு தன்மைக்காண்டு மாங்காய் போடுறோம். மாங்காய் வந்து ஒரு 1 கிலோ, புதினா வந்து ஒரு கை. தூள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா மிளகாத்தூள் 50 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், மஞ்சள்தூள் ஒரு 20 to 25 கிராம் போதும். இல்லை உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் கணக்குனா ஒரு 2 டீஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. புளி வந்து இதுக்கு 1/4 கிலோ வச்சுருக்கேன் நான். உப்பு வந்து தேவையான அளவு தான். பச்சை மிளகா வந்து ஒரு 6 to 7 பச்சை மிளகா பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? இப்போ நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு வேக போட்டு சார், அதை அப்படியே நம்ம போட்டு அதோட நம்ம எலும்பு சேர்த்து என்ன ரேஷியோவில் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு போட்டுருக்கணும் சார்? இப்போ துவரம்பருப்பு வந்து 1 கிலோ சார், கடலைப்பருப்பு 1/4 கிலோ, ஓகே, எலும்பு வந்து 1/2 கிலோ சார். சரி, ஓகே. ஸோ துவரம்பருப்பு அதிகமாக இருக்கணும். ஆமாம் சார். பருப்பு ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம் சார், ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றியாச்சு. ஆமாம் சார். ஓகே. இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா வேக வச்சு போடணுமா, இல்லை ஜஸ்ட் இல்லை சார், ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு தண்ணியில் பருப்பு கடலை போட்ட உடனே நம்ம வந்து அப்பயே நம்ம எலும்பையும் நம்ம வாஷ் பண்ணி உள்ளே போட்டுறணும். இப்போ நம்ம இதுக்காண்டி நம்ம வந்து தனியாக பருப்பு வேக வச்சுட்டோம், எலும்பு இனிமேல் தான் போட போகிறோம். பட் இந்த மாதிரி பண்ணாமல்
பருப்பு கடலைப்பருப்பு போட்ட உடனே நம்ம எலும்பு போட்டுருணும். நல்லா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வைக்கணும்னு சொல்லாது. இப்போ நம்ம ஷூட்டுக்காக கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு 20% வந்து வர டைமில் இந்த எலும்பு போடுறோம். ஆமாம் சார், ஆமாம் சார். ஃபைன், அப்போ போடலாமா? போடலாம் சார். ஓகே. இல்லை நெஞ்சு எலும்பு மட்டும் தான் போடணுமா? ஆமாம் சார், நெஞ்சு எலும்பு போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது கொழுப்பு சேர்த்து போடலாமா? சார் கொழுப்பு சேர்த்து போட்டால் இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சார். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, அப்போ போடலாம். ஸோ மட்டன் எலும்பு எல்லாத்தையும் மட்டன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா வேக்காடு போட்டு, ஆமாம் நெஞ்சு எலும்பு போட்டு நல்லா 3 நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து கத்திரிக்காய், சுரக்காய், மாங்காய், தக்காளி எல்லாம் ஒன்றா போட போகிறோம். பொடியும் நம்ம போட போகிறோம். சரி, ஓகே, ஃபைன். அப்போ வேகிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ நல்ல இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, எலும்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து 80% வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து கத்திரிக்காய், சுரக்காய், தக்காளி நம்ம போட வேண்டிய அந்த பொடி ஐட்டங்கள்லாம் போடலாமா? போடலாம். ஓகே. இப்போ இந்த கத்திரிக்காய் நான் போட்டு பார்த்துருக்கேன். சுரக்காய் எதுக்காக போடுறாங்க, என்ன காரணம் அது? சார் சுரக்காய் வந்து அது ஒரு டேஸ்ட் தான் சார் உங்களுக்கு. சுரக்காய் வந்து சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுரக்காயில் உப்பு இல்லை அப்படின்னு. ஸோ இது இவ்வளோ ஐட்டங்கள் செய்கிறதில்ல அந்த உப்புத்தன்மையை கொஞ்சம் எடுக்கும், அந்த புளித்தன்மையை கொஞ்சம் எடுக்கும். இந்த சுரக்காங்கிறது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் தான் இந்த தால்ச்சாக்கு. ஓகே. ஸோ அதனால் சுரக்காய். ஆமாம் சார். நெக்ஸ்ட் வந்து சுரக்காய் சார். சுரக்காய். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை போட்டு நம்ம பொடிகள் போட்டுடலாம். சரி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறோமா? ஆமாம் சார், எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம். சரி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோமா? போடலாம். ஓகே. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொல்லும்போது வந்து முக்கியமாக வந்து இதுலேயும் ரேஷியோ இருக்கா? ஆமாம் சார், 50 கிராம் போட்டால் போதும். இதில் ரொம்ப இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் பூண்டு. புளி எப்போ ஊற்றுவோம் சார்? புளி இந்த கொஞ்சம் காய் வேகட்டும் சார். சரி, ஓகே. காய் வந்ததுக்கப்புறம் புளி ஊற்றி. இந்த பச்சை மிளகா போடுறோமா? ஆமாம் சார், பச்சை மிளகா. ஓகே. ஏன்னா என் சைடில் இது எல்லாத்தையும் காலி பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் முழுசாக போடுறோமா? ஆமாம் சார், முழு பச்சை மிளகா. சரி, 7 இப்போ பச்சை மிளகா சொல்லியிருக்கேன். 7லேருந்து 8. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? மஞ்சள் சார். மஞ்சள். ஸோ நம்மக்கிட்ட இருக்க சக்தி மசாலா ஸ்பைஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது 1 by 1 அப்படி தரேன், போடுங்க. அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் சார். இந்தாங்க. ஆனால் மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் பார்க்குறேன் சக்தி மிளகாத்தூள், மஞ்சள். கண்டிப்பாக சார், நாங்களே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். யாராவது எங்களுக்கு அரைச்சி விட்ட சாம்பார், அரைச்சி விட்ட இது வேணும் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம அரவு பண்ணுறது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் அரைச்ச மாதிரியே அதோட ரெசிபிஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி சக்தி மசாலா தான் நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். வெரி குட். ஓகே, டன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் காய் எல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு சரி, நம்ம அந்த புளி கரைச்ச புளி தண்ணி வச்சுருக்கோம், 1/4 கிலோ புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியும் அதுக்கப்புறமா கடைசியில் மாங்காவும் போட்டு இறக்கிட வேண்டியதான் சார். இருக்குதுலேயே ரொம்ப ஈஸி சமையல் பார்த்தீங்கன்னா நான் பண்ணதுலேயே இந்த சமையல் தான் ரொம்ப ஈஸி நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று வேக வச்சு இறக்க வேண்டியதான். டன். சரி, வாங்க வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சார் இப்போ நல்லா காய், எலும்பு எல்லாமே நல்லா வந்துருச்சு, பருப்பு எல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம புளித்தண்ணி, மாங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு பார்த்து நம்ம இறக்கிடலாம். அந்த எனக்கு காய் வந்து பக்குவத்துக்கு காமிக்கும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது அந்த பக்குவம் தெரிஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக கேட்குறேன். ஆனால் அந்த கலர்லாம் மாறிடுச்சு. அந்த கத்திரிக்காய் பாருங்க, அப்படி கை தொட்ட உடனே பிரிஞ்சிடும். சரி, ஓகே, ஃபைன். 80% தாண்டிடுச்சு, முடிவு ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காய் போடுறோம். மாங்காய் மட்டும் கடைசியாக போடணும். ஆமாம், மாங்காய் கரைஞ்சிடும். புளித்தண்ணி, மாங்காய். இந்தாங்க புளி தண்ணி. இதுக்கப்புறம் சொல்ல பிரியாணி சாப்பிட தான். அந்த புதினா கொத்தமல்லி போடலாமா? போடலாம் சார். இந்தாங்க. போதும் சார், மல்லித்தூள். ஓகே, அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் சார், ஒரு 10% தான். இந்த மாங்காய் வேகிற வரைக்கும் தான். ஓகே. அப்படியே இந்த மாங்காய் வந்து ஏன் நம்ம முதலே மாங்காய் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாங்காய் எல்லாருமே விரும்புவாங்க முழுசாக இருக்கணும், இலக்கி வரணும் அப்படின்னு. நம்ம முதலே போட்டோம்னா மாங்காய் கரைஞ்சிரும். அதனால தான் நம்ம மாங்காய் வந்து போகிறோம். இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த பக்கத்தில் இருக்குது. அப்போ ரைஸோடு சாப்பிட்டு பார்க்கலாம். சார் முடிஞ்சு சார், ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஓகே. மாங்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக இருக்குது. கடைசியாக நம்ம போட்டனால கத்திரிக்காய் 1-2 உடஞ்சாலும் மாங்காய் முழுசாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லை, இங்கேருந்து பார்க்கும்போது கத்திரிக்காய் முழுசாகவே தெரியுது. ஆமாம் சார். வெரி குட், ரொம்ப நல்லா வந்துருக்கு.
நல்லா இங்கே பாருங்க சார், இந்த கறியில் எலும்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கறியில் கலந்து பாருங்க அந்த எலும்பு. அந்த பிரிஞ்சு அந்த வருது பிரிஞ்சு வருது ஃப்ரெஷ், நல்லா அந்த அளவுக்கு வந்திருக்கு. அந்த சாப்பிடலாம் சார். ஆனால் இந்த இப்போ இந்த இடத்துல சாப்பிடுமே சொல்கிறேன், அந்த எலும்பு அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் உணவு போடும்போது அந்த பருப்பு சுத்தம் அதோட வாசம் தனி. கண்டிப்பா சரிங்களா? இதோட வாசம் மாதிரி கண்டிப்பா. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாசத்துக்காக கரம் மசாலா, பட்டை, லவங்க, ஏலக்காய் இல்லை வேறு நம்ம எதுவும் எதுவுமே பொடிகள் போடல. போடுவோம், எதுவும் போடல. எதுவுமே போடல. இதில் அந்த காய்கறிகள் அந்த பருப்பு வேக வச்ச அந்த பக்குவம் மட்டும்தான் அது நல்லாவே நமக்கு தெரியுது. அது போடும்போது பாருங்க, கை கரண்டி ஃபுல்லாக அள்ளி போடுறாரு. ஆமாம் சார், எல்லாமே வரல சார், எலும்பு, மாங்காய், கத்திரிக்காய், சுரக்காய் எல்லாமே வரல, எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. இது பார்க்கும்போது எல்லாமே அப்படி தெரியுது வேற. டேஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக டேஸ்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, அப்படி லைட்டாக உதிர்னா கீழே உதிர நினைக்கிறேன், அந்த பக்கத்தில் இருக்கு. அதாவது சொல்லுங்க சார். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறான்னா தனியாக போவதோட ஃபேமிலியோட போனால் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த மாதிரி இந்த பிரியாணிக்கு வந்து இந்த தால்ச்சா வந்து உயிர் கொடுத்துருக்கு. வேற லெவல். ஐயோ, நீங்கள் எல்லாம் நிறைய விதமான தால்ச்சா பண்ணியிருப்பீங்க. இந்த பக்குவத்தில், இந்த மெத்தடில், இந்த ரேஷியோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தி பெஸ்ட் காம்போ ஃபார் பிரியாணிக்கு இது வேற லெவல். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். உங்கள் நம்பர் கொடுங்க. வணக்கம், நான் உங்கள் மதுரை வேலவன். என்னோடய ஃபோன் நம்பர் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திரும்பவும் நான் சொல்கிறேன். 9842373007. நம்ம கேட்ரிங் வந்து மதுரை SS கானில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கூட சாரோட ரெஃபரன்ஸில் அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது சாரோட வீடியோவை பார்த்து, இந்த சுக்கா வீடியோவை பார்த்து, அந்த ரெஃபரன்ஸை பார்த்து அந்த கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. அதுவும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக, அவங்க ஃபீட்பேக்லாம் ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணித்தரோம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you so much.